யாராலையும் ஏமாற்ற முடியாத ஒரு ராசினா விருச்சக ராசி. அந்த விருச்சக ராசிக்கு நிறைய கனவு இருக்கும், நிறைய கனவு, கொஞ்சம் நெஞ்ச கனவுலாம் இல்லை. ஆனால் அந்த கனவெல்லாம் நிறைவேறுவதற்கு ரொம்ப போராடும். இந்த கனவு நிறைவேற நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்பிக்கை வைக்கணும். உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும், காலத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் என்ன கனவு கண்டாலும் அது நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். இன்றைக்கி நீங்கள் ஆசைப்படுறது 5 வருஷத்தில் அதை நிறைவேற்றிடுவீங்க. கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கார் வாங்கிடுவீங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டால் வீடு கட்டுவீங்க, ஒரு இடத்த அடையணும்னு நினைஞ்சால் அந்த இடத்த அடைவீங்க. மலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட எளிமையாக கடக்கக்கூடிய ஒரு ராசினா அது விருச்சக ராசி மட்டும்தான். ஆனால் விருச்சக ராசி முதல்ல தன்னை உணரணும். நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யக்கூடாது, இன்னொருத்தனை நம்பக்கூடாது. இன்னொருத்தனை நம்பி ஒரு ஊருக்கு போனீங்க, இன்னொருத்தனை நம்பி ஏதாவது ஒப்பந்தம் போட்டிங்க, இன்னொருத்தனை நம்பி நான் எல்லாத்தையும் என்னோடய ப்ராப்பர்ட்டி வரைக்கும் விட்டுட்டு நான் இன்னொன்னோட போனஞ்சாருன்னா முடிஞ்சு போச்சு, ஃபெயிலியர். அந்த இடத்துல கூட அவனை டக்குன்னு சந்தேகம் வருதுன்னா பட்டுன்னு நீங்கள் அதை சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை அவங்ககிட்டயே காட்டாமல் நீங்கள் அதிலேருந்து விலகிறதுக்கு பார்க்கணும். இதுதான் விருச்சகத்துடைய பலம். சிங்கப்பூரில் இந்தியாவில் இருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா துபாய் போயிடுறீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. துபாயில் ஃபெயிலியர், நம்ம லைஃப் நம்ம நினச்ச மாதிரி இல்லை, உடனே ஒன்றும் கவலைப்படாதீங்க. அங்கே இருக்கிற துபாயிலேயே இன்னொரு இடத்தை நாம் தேட வேண்டும், இன்னொரு நபரை தேட வேண்டும். அவ்வளோதான் நம்மளுடைய லைஃப். நம்ம நம்பி போனவனே நம்பிட்டு இருக்கக்கூடாது. இதை மட்டும்தான் நீங்கள் மாற்றணும். இப்படி உங்கள் விஷன் ரொம்ப பெருசு, உங்கள் பார்வை ரொம்ப தொலைநோக்கு பார்வை. இது நிறைய பேருக்கு புரியாது. உங்கள் விஷன் பெருசு, அதனால் கண்டிப்பாக உங்கள் முயற்சியை அன்ஸ்டாப்பபிள். உங்கள் முயற்சியை நீங்கள் விட்டுறாதீங்க, ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய க்ரோத் டெஃபினெட்லி சக்ஸஸ் ஆகும். க்ரோத் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் உலகத்தில் வெற்றி அடைவதற்கான தகுதியான நபர்கள், வெற்றிக்கான தகுதியான நபர்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒன்று ஒத்து வரலைன்னா அதை மாற்றுறதுக்கு மட்டும்தான் தயாராக இருக்கும். ஒன்று ஒத்து வரலை அப்படின்னா அதே ரூட்டை பிடிச்சின்னு போயிட்டே இருக்கக்கூடாது, அந்த ரூட்டை விட்டுட்டு அடுத்த ரூட்டுக்கு வரணும். உங்கள் வாழ்க்கையுடைய மாற்றம் அப்பையிலேருந்து ஆரம்பமாகும். இதை மட்டும் மனசில் நிறுத்திங்க. மனசில் ஐயோ எஸ், காரணம் விருச்சகத்தில் கேது உச்சம் பெறுவார், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். 2ஆம் வீடு குரு, நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், குருமார்களால் நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு யாராவது நல்லவங்க ஆலோசனை சொன்னாங்கன்னா அவங்கள அப்படியே அப்படி பிடிச்சி அழகாக பிடிச்சி வச்சுங்க. குரு, நண்பர்கள், பெரியவர்கள், இதுதான். அதே மாதிரி 5ஆவது வீடு குருவுடைய வீடு, அங்கே சுக்கிரன் உச்சம். அதனால் பணம் கண்டிப்பாக விருச்சகத்துக்கு கிடைக்கும், பண மழை கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்று, பணம் கொடுக்குற மாதிரி ஏமாற்றுவான் நிறையா பேர். அவன்கிட்ட மட்டும் பார்த்து பழகுங்க. அவன் சும்மா வார்த்தை மட்டும் இருக்கும், அந்த வார்த்தை வீரர்கள் நிறைய பேர் உங்கள்கிட்ட மாட்டிப்பாங்க. அவங்கள அப்படியே அழகாக தள்ளிடுங்க, அவங்க வார்த்தையை அவங்கள்ட்டையே சொல்லி அவங்கள தள்ளிடுங்க. அதுமாதிரி விருச்சக ராசிக்காரர்கள் முன்னாடி ஒருத்தவங்களை நிறுத்தி பின்னாடி நீங்கள் நில்லுங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. உங்களுக்கு பின்னாடி எல்லாரும் நிற்கணும்னு நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் ஐடியா பண்ணி பாருங்கள். உங்களுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட்டை முதல்ல ஏற்றுங்க. மைண்டில் போய் பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் தாட்ஸ் எல்லாம் பவர்ஃபுல் தாட்ஸ் தான். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும், சாதாரணமாகவே தோணாது. அதேமாரி உங்களுடைய ஆக்ஷன், நீங்கள் செயல்கள் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்கள மாதிரி சும்மா 1 2 அப்படியே தள்ளி விடுறது கிடையாது. உங்களுக்கு வரதெல்லாம் மீனிங்ஃபுல்லாக தான் உங்களோட ஆக்ஷன் இருக்கும். அதேமாரி உங்கள் லைஃப் ஒரு வேல்யூபிளான லைஃப். அதனால் தப்பான முடிவு எடுக்காதீங்க, துஷ்டமான முடிவு எடுக்காதீங்க, பின்வாங்காதீங்க. இதையெல்லாம் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணணும். விருச்சக ராசி இந்த காதலை கட்டுட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகக்கூடாது. ஆமாம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதான் நான் சொன்னேனே, இன்றைக்கி நான் உங்கள் கையை பிடிச்சி இப்படி தூக்கியிருக்கிறேன்னா என் பின்னாடியே வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் என் பின்னாடியே வரணும். என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு பவர் செட் ஆகலை அப்படின்னா டக்குன்னு உங்கள் பார்வையை அப்படி திருப்பி ஃபோக்கஸ் பார்க்கணும். உங்களோட அதான் விசாலமான பார்வை என்ன. அப்போ இன்னொருத்தவங்க நமக்கு இன்னொரு கையை பிடிக்கிறாங்கன்னு அவங்க கையை பிடிச்சிடணும், அடுத்த 2க்கு போகணும். இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதேமாதிரி உங்கள் ஜேர்னி கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த வாழ்க்கைங்கிற ஜேர்னி உங்களை பார்த்து நிறையா பேர் இன்ஸ்பயர் ஆகுவாங்க. அது மட்டும் இல்லாமல்
உங்கள் லைஃப்பில் உங்கள் ஸ்டோரி, உங்கள் வாழ்க்கை, அது ஒரு படமே எடுக்கலாம். அதுவும் ஒரு மோட்டிவேஷன் படமாக எடுக்கலாம். ஏய், என் வாழ்க்கையை பார்த்து எவனும் கட்டுப்படாதீங்கடா, நான் பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன் பார்த்தியாடா அப்படின்னு நீங்கள் உங்கள் படத்தை, உங்கள் ஸ்டோரியை மோட்டிவேட் பண்ணலாம். எப்படி வாழக்கூடாதுன்னு உங்களுடைய லைஃப்பில் இருக்கும். நான் எப்படி வாழக்கூடாதுன்னு இருந்து எப்படி வாழ்ந்து இன்றைக்கி வந்திருக்கேங்கிறதும் உங்கள் லைஃப்பில் இருக்கும். இப்படி வாழணும்டா, என் ஆஃப்டர் லைஃப்பை பாருங்கடா, முன்னாடி நான் நினச்சது வேறு, பின்னாடி நினைக்கிறது வேறு, ஆனால் நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் ஆகிருக்குடான்னு நீங்கள் பல பேருக்கு உங்களுடைய ஸ்டோரியை சொல்ல முடியும். எஸ், இதுதான் விருச்சகம், இதுதான் விருச்சகம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக விருச்சகத்திற்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு 5வது இடம் சுக்கிரன் உச்சம் பெற்ற வீடு, குருவுடைய வீடு. பெரியவர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, குருமார்கள் உதவி பண்ணுவாங்க. ஒருத்தவங்களை முன்னாடி விட்டு பின்னாடி நில்லுங்க, சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஒரு 11 விஷயத்தை சொல்கிறேன், முடிஞ்சதுன்னா அந்த 11 விஷயத்தை 48 நாள் இல்லை 90 நாள் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச கனவு நிறைவேறப் போகுது, உங்கள் நம்பிக்கை நிறைவேறப் போகுது. நீங்கள் நம்பிக்கை நிறைவேறும் போது இந்த சிவஸ்ரீ கண்டிப்பாக உங்களை இந்த பிரபஞ்சத்தில், இந்த யூனிவர்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை மீட் பண்ணுவேன். உறவுகளே, என்னப்பா அந்த 11 விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இந்த 11 விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு 48 நாள், அதிலிருந்து 90 நாள் வரைக்கும் கூட மெயின்டைன் பண்ணுங்கள். தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, உங்கள் கனவை நிறைவேற்றப் போகிறது. இந்த கனவை நிறைவேற்றப் போகிறது. ஓகேவா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் தெரியுமா? இந்த கனவு நிறைவேறுற ஒரு காலகட்டத்தில் இந்த சிவஸ்ரீயை கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஒரு இடத்துல சந்திப்போம், நல்லது நடக்கும். என்னென்னு சொல்லிடுறேன். 11 விஷயம். முதல்ல, ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கிறோம். காலையில் எழுந்த உடனே நம்ம காலை வேலைகளை முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு இடத்துல உட்காடுறோம். 12 தடவை மெதுவாக சுவாசத்தை விடுறோம். நல்ல கவனிங்க. ஒரு தர்பப்புல் பாய் இல்லை ஏதாவது ஒரு ஜமக்காலம் அது மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு சுவாசத்தை கண் மூடிக்கிட்டு இந்த நாசியிலிருந்து இந்த நாசிக்கு சுவாசத்தை இழுத்து பொறுமையாக விடுறோம். மெதுவாக 12 தடவை நம்ம சுவாசத்தை பொறுமையாக இழுத்து விடுறோம். நல்லா தெரிஞ்சிங்க. இதை முதல்ல செய்கிறீங்க. சப்பளம் கொட்டி உட்காந்துக்கணும். சார் கீழே உட்கார முடியல, மேலே தான் உட்காந்துக்கணும்னா சோஃபாவில் உட்காந்துங்க. சப்பளம் கொட்டி உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியலையா, காலை நீட்டி தான் உட்காந்துருக்க முடியுது அப்படின்னாலும் உங்களுடைய மைண்டு உடம்பை நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு 12 தடவை மெதுவாக உங்கள் சுவாசத்தை இழுத்து விடுங்க. ஃபஸ்ட். 2வது, நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு 12 டைம் சொல்லுங்கள். நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இப்படியும் சொல்லலாம். நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதை டெய்லி சொல்லணும். காலையில் தான் இதை எடுத்துக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு 1/2 hour டைம் தான், மொத்தமே 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, தினசரி ஒரே தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். எந்த தெய்வம் உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ, இப்போ நான் இத்தனை பதிவு நான் கொடுத்துருக்கேன்ல, உங்கள் மைண்டில் இவ்வளோ நாளில் ஒரு தெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த தெய்வத்தை தினசரி நீங்கள் அந்த தெய்வத்தோட பேசுங்க. ஒரு 2 minutes. இது முதல்ல 12 தடவை, அப்புறமா ஒரு 12 தடவை, அதுக்கு அடுத்தது பிறகு இந்த ஒரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த தெய்வத்தோட பேசுங்க. இந்த நாள் நல்லா இருக்கணும், இந்த நாளில் இந்த பிள்ளை இதெல்லாம் நினைக்கிறேன், இதை நான் செய்யணும் அப்படின்னு துர்க்கையோ முருகனோ சிவனோ நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்களோ உங்கள் மைண்டில் தான் வரணும். அடுத்தது, அவங்களுக்குடைய மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லுங்கள். சின்ன காயத்ரி மந்திரம், ரொம்ப பெரிய மந்திரம்லாம் எடுத்துக்க வேண்டாம். சின்னதாக ஒரு காயத்ரி மந்திரம். 4வது அதுதான், அந்த தெய்வத்தை நினச்சிக்கணும். 3வது 4வது அந்த காயத்ரி மந்திரத்தை, தெய்வத்தோட காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. அடுத்தது 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். முதல்ல 5 தடவை, ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 7 நிமிஷமாவது, 5லேருந்து 7 நிமிஷமாவது நம்ம அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ணும் போது ருத்ராட்சமோ இல்லைன்னா ஸ்படிகமோ ஏதாவது ஒரு மாலையை வச்சுட்டு கூட ஜபம் பண்ணலாம். கவுண்டிங்கு நமக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ மைண்டு ரொம்ப அழகாக போகும். அதுக்கடுத்து முக்கியமாக குறைஞ்சது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஜபம் ரொம்ப நல்லா நமக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா 27 to 108 டைம்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம்.
எண்ணிக்கையான முக்கியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நான் ஆரம்பிக்கும் போது தான் கம்மியாக சொல்கிறேன். போக போக நமக்கு நல்லா பிடிச்சிருச்சுன்னா நல்லா செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒன் டே டெய்லி காலையில் ஆரம்பிக்கும் போது இதை செய்யுங்க. சப்போஸ் என்னால் காலையில் செய்ய முடியலன்னா எந்த நேரமாவது ஒரு நாளில் ஒரு நேரத்தை இதை எடுத்துக்குங்க. சார் நான் காலையில் வேலைக்கு போய்ட்டு ராத்திரி தான் வரேன், நான் ராத்திரி வேலை போய்ட்டு காலையில் தான் வரேன்னா எந்த நேரம் உனக்கு முடியுதோ ராஜா ஒரு குளியலை போடுற, அங்கேருந்து ஒரு இடத்துல உட்கார்ற, 12 தடவை மெதுவாக சுவாசத்தை இழுத்து விடுற. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்னை அறிய ஆரம்பிக்கிறேன், நான் என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தெய்வத்தை நல்ல பிரார்த்தனை பண்ணுற, அந்த தெய்வத்திட்ட ஒரு 2 நிமிஷம் பேசுகிறீங்க. அப்புறமா அந்த தெய்வத்தோட மந்திரத்தை சொல்கிறீங்க. அதுவும் 5லேருந்து 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்க. அதை 27 தடவைலேருந்து 108 தடவை வரைக்கும் சொல்லலாம். ஆனால் எண்ணிக்கை முக்கியம் இல்லை, தொடர்ந்து செய்யுங்க. 7வது என்னென்னா, தினசரி நாம் ஏதாவது ஒரு மந்திரம், திருமந்திரம், திருக்குறள், ஆன்மீக செய்தி எதையாவது ஒன்று படிச்சுக்கணும், கற்றுக்கணும். ஒரு திருக்குறள் டெய்லி எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருமந்திரம் எடுத்துக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான ஒரு செய்தியை தினசரி ஒன்று படிங்க. அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியம். 8வது, நான் பெரியவன் அல்ல, இல்லைன்னு சொல்லலாம். நான் பெரியவன் இல்லை, நான் சாதாரண ஆள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அகந்தை குறையும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் நம்ம சாதாரண ஆள்னே நமக்கு தெரிஞ்சாலும் கோபப்பட்டு நான் யார் தெரியுமா அப்படின்லாம் பேசிடுவோம். அப்போ நான் பெரியவன் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாங்க. இது கொஞ்ச நாள், அது ஒரு 10 தடவை 15 தடவை வரைக்கும் சொல்லுங்கள், டைம் எடுக்கிற வரைக்கும். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை. ரொம்ப அழகான வார்த்தை. முதல்ல என்ன சொன்னோம், நான் பெரியவன் இல்லை அப்படின்னு சொன்னோம். அடுத்தது, நான் எல்லாம் தெரிஞ்சவன் இல்லை அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கு அடுத்தது, இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 2 வேளையும் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ மௌனமாக இருப்பது. குறைந்தது அழகாக 12 நிமிஷம் மௌனமாக இருந்தீங்கன்னா மனம் சித்தமாகும். அதுவும் முக்கியமாக 2 வேளை மௌனமாக இருங்க. ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் ஒரு 12 நிமிஷத்தை ஒதுக்கிட்டு பேசாமல் இருங்க. ட்ரை பண்ணலாமா? காலையில் எழுந்ததிலிருந்து காஃபி குடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறதா இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பேசாமல் நம்ம வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு சாமி பூஜை கூட பண்ணலாம். நம்ம எது வேணாலும் செஞ்சுட்டு ஒரு 12 நிமிஷமாவது பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது, இந்த மந்திரம், அதாவது உங்கள் உள்ளுக்குள்ளே தினமும் அந்த மந்திரத்தை சொல்ல இந்த மந்திரம் உங்களுக்கு மனனமாக ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் இதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு நிழலாக இருப்பேன். இது எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம். காலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம், முடியல ஈவினிங் தான் பண்ண முடியுதுன்னா நேரம் கிடைக்கிறப்ப இந்த நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், இந்த 11 விஷயத்தை செய்யுங்க. அதை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சில விஷயத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. என்னென்ன கடைப்பிடிக்கணும்? மேக்சிமம் உப்பில்லாத எளிய உணவு சாப்பிடுங்க. தேவையில்லாத பேச்சுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோடைய அடுத்த பார்ட்டை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்னும் அதை பற்றி நிறைய செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நான் சந்திக்கிறேன். நம்ம லைஃப்பில் என்றைக்குமே சில வினாடிகளையும் சில நேரங்களையும் நம்ம சாதாரண நேரமாக கடந்துடக்கூடாது. நான் சொன்ன இந்த 11 விஷயத்தையும் நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகிறது. உங்கள் நம்பிக்கைகள் ஜெயிக்கப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல்கள்லாம் மாறி, நானும் ஒரு மனுஷன், இந்த மனித வாழ்க்கையில் நானும் இதெல்லாம் சந்திச்சிருக்கேன், இவ்வளோ விஷயத்தை சந்திச்சிருக்கிறேன், இனிமேல் நான் இப்படிலாம் நல்லா இருக்க போகிறேங்கிற ஒரு சபதத்தை எடுக்க போகிறீங்க. எடுப்போமா? சபதம் எடுக்கிறவங்க கமெண்ட்டில் சபதம் எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதையெல்லாம் பண்ணுறேன்னு சபதம் எடுங்க. இந்த 11 விஷயத்தை கீப் இட் பண்ணுங்கள். இந்த சிவஸ்ரீ உங்களுக்கு ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, ஒரு குருவா உங்களோட நான் நிழலாக இருப்பேன். இந்த யூனிவர்ஸ் ஒரு அழகான யூனிவர்ஸ். இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை மீட் பண்ண வைக்கும். நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை சொல்ல போகிறோம். சொல்லுவோமா? வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அன்னை அபிராமியோடைய அனுகிரகத்தில் உங்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண்
794141317178